அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்து சில இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கேன். வேணுன்றவங்க இந்த புக்லெட்டை புக் பண்ணி படிங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 புக்லெட் வரும். அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 2023 தனியாக போட்டேன். இயர் சொல்யூஷன் இது ஆக்சுவலாக. இந்த புக்லெட்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி படிங்க. டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு பேசிக் வார்ம் ப்ராப்ளம் மாதிரி தான் அது எல்லாமே. இதை வச்சு நிறைய ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, dy/dx = 3x². இதனோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் dy = 3x² dx ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் dy = integral of 3x² dx. 3 வெளியே எடுத்துருவோம். இன்டெக்ரல் ஆஃப் x² வந்து x³/3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். 3 3 கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ x³ மட்டும் இருக்கும். dy இன்டெகிரேட் பண்ணோம்னா y. அப்போ y = x³ + c. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ், ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்பாங்க. கொஷின்ஸ் எப்படியுமே மாற்று சான்சஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால ரெடி ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. dy/dx = y. dy/dx = y ஓட சொல்யூஷன் எல்லாம் சிம்பிள் தான். பட் ரொம்ப நுணுக்கம். கவனிச்சு பாருங்களேன். dy/y = dxன்னு வரும். ஜஸ்ட் இன்டெகிரல் பண்ணுங்க. இது log y = x + c வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இன்டெகிரேட் பண்ணுறச்சு. y = e⁴x + c. இது எப்படி எழுதிக்கலாம்? e⁴x × e⁴c. இது ஒரு கான்ஸ்டன்டாக எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து இதோட சொல்யூஷன் எக்ஸ்போனென்ஷியல் டைப்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எந்த ஆப்ஷன் இதுவா அது கரெக்டாக டிக் அடிக்கணும். சால்வ் பண்ணும்போது டக்கு நம்ம ஆர்வத்தில் இதை அடிச்சிடுவோம். ஆனால் பி தான் இங்கே கரெக்டு. அதையுமே நீங்கள் கரெக்டாக போடணும். அடுத்து dy/dx = x + y. இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செப்பரபிளா எக்ஸாக்டாக ஹோமோஜினியஸான்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்னா, dy/dx + py = q ஃபார்மேட்டில் இருக்கும். where p and q are function of x alone. functions of x alone. xல மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே p இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. dy/dx -y = x ன்னு எடுத்துப்போம். p ஓட வேல்யூ வந்து -1, q ஓட வேல்யூ வந்து x. சார் இதுக்கு xல இல்லையா சார், -x⁴ எழுதிக்கங்க, அவ்வளவுதான். ஓகே லீனியர் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் இதுதான். dy/dx + py = q where p and q are function of x அப்படின்ற மாதிரி இருக்கணும். வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்றது கேட்குறாங்க. dy/dx + py = q. இதனோட இன்டகிரேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா e⁴pdx. இது பேசிக்காக நிறையா படிக்கணும்னா 12th புக்கு சால்வ் பண்ணுங்க. 12th டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 8th யூனிட் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா இதில் இருக்கிற நிறைய கொஷின்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிற கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். அதனால 12th புக்கை நல்லா படிங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம் தான். எதுக்கு படிக்கிறேன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இது போல கான்செப்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே பியோட வேல்யூ வந்து 2. அப்போ e⁴ 2 dx கரெக்டுங்களா? பியோட வேல்யூ உங்களுக்கு 2 தானே. ஜஸ்ட் இங்கே கம்பேர் பண்ணுங்க. பியோட வேல்யூ வந்து p = 2, q = e⁴x. பட் e⁴pdx தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். e⁴ 2 dx. இப்போ e⁴2x. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் dy/dx = y/x. dy/dx = y/x. அப்போ dy/y = dx/x. இன்டகிரேட் பண்ணுங்க. log y = log x + log c அப்படி எழுதிக்கலாம். log y = இது log a log b log abன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். log கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா y = x ன்னு வரும். இது வந்து ஒரு லீனியர் சொல்யூஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து லீனியரா, குவாட்ராடிக்கா, பேராபோலாவான்னு கேட்டால் உங்களுக்கு அது தெரியணும். ஆக்சுவலாக இது ஒரு லீனியர் டைப்பு அப்படின்னு உங்களுக்கு சொல்யூஷன்லேயே தெரிய கற்றுக்கணும். ஏன் லீனியரு? இது y = mx ஃபார்மேட்டில் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஸ்லோப் m. ஆரிஜின் வழியாக போகும், ஸ்லோப் mன்ற ஆங்கிள் வச்சுட்டு இருக்கிறது. m = tan θ. அதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் வித் ஸ்லோப் m. அது வந்து ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நம்ம டினோட் பண்ணுவோம். இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The order of the differential equation now இருக்கணும்னா highest derivative தான் ஆர்டர். இதுல highest derivative 2, second order differential equation. தெரிஞ்சுக்கணும். அடுத்து solve y - y = 0. y - y = 0 இருக்குன்னா இது d² - 1 × y = 0 எழுதிக்கலாம். m² - 1 ஆக்சிலரி m = +or - 1. அப்போ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ்
ரியல் ரூட்ஸாக இருக்குது. அப்போது உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? C1 e power lambda 1x plus C2 e power minus lambda 2x. C1 e power 1x plus C2 e power minus x. அப்போ e power x e power minus x. அந்த காம்பினேஷனில் வர சொல்யூஷன் தான் 7th நீங்கள் கரெக்டாக போடணும். இது அப்படியே டிட்டோ அதுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக கிடைக்கும். d ஸ்கொயர் ப்ளஸ் 1 into y equal to 0னா m ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to 0. ஸோ m equal to plus or minus i. ஸோ அப்போ y equal to இது ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. ஆல்ஃபா 0 பீட்டா வந்து 1. அப்படின்னா ஆகும் e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு C1 cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் C2 sin பீட்டா எக்ஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா பிக்ஸ் பண்ணுங்கள். C1 cos எக்ஸு ப்ளஸ் C2 sin எக்ஸ். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்கேன்? இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q ஃபார்மேட்டில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். p வந்து tan x, q வந்து sin x. இது 12th எக்ஸாம்பிள் ஒன்றாவே இருக்கும். 8th யூனிட் போகிறீங்கன்னா. ஸோ இது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டெகிரல் pdx தான். ஸோ e பவர் இன்டெகிரல் tan x into dx. ஸோ tan x இன்டெகிரேட்னா log secant x. log secant xனா உங்களுக்கு secant x மட்டும் வந்துடும். ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் கவர் கட் ஆகிடும். கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் கண்டைன்ஸ் ஹவு மெனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃபார் த செகண்ட் ஆர்டர். எவ்வளோ ஆர்டர் இருக்கோ அவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர்னா மேக்ஸிமம் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதாங்க. ஸோ இதில் எவ்வளோ டேட்டாஸ், எவ்வளோ தியரி பார்ட்ஸு, எவ்வளோ லாஜிக்கலான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்றதை பாருங்கள். இது போல் நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும், நிறைய எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எம்சிக்யூஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான். மொத்த எம்சிக்யூஸும் வாங்கி படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு மெட்டீரியலே தேவைப்படாது. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே இருக்கிறத வேஸ்ட் பண்ணுறாதீங்க, உட்காந்து படிங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே, தேங்க்யூ.